ஏ ராமையா அண்ணாமலை செஞ்சாரு சேதாரந்தான் ஏ ராக்கம்பா சிபிஐ திருப்பி செஞ்ச சம்பவம் தான் அவதூறு பரப்பி அம்மளவாய் நின்றார் அண்ணாமலை. சாரி, அவதூறு பரப்பி அம்பலப்பட்டு நின்றார் அண்ணாமலை. ரெண்டுக்கும் பெருசாக எதுவும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லைப்பா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆனால் அவருக்கு அப்படி ஃபீலே ஆகாது. ஐயோ, இந்த நேரமாக பார்த்து அண்ணாமலை லண்டனில் போய் உட்கார்ந்துருக்காரு, இருந்திருக்கணும், இங்கே இருந்திருக்கணும். இந்நேரம் அண்ணனை குண்டானில் போட்டு குலுக்கி எடுத்துருப்பாங்க, உருவி விட்டு ஊருக்குள்ளே ஓட ஓட அடிச்சிருப்பாங்கன்னு வைங்கள. இந்த மனசுலாய சாங்கு தான், கடவுள் பேரில் கலவர 100 படைச்சவை ஓராளுடா, உண்மை சொன்னா மனசுலாயோ சொல்லிட்டாங்களே. இப்போ கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காங்களேப்பா, அண்ணாமலை அன்னைக்கு பாஞ்சாருல ஒரே தாவுனார்ல மாக்குன்னு, அன்னைக்கு பாஞ்சதுக்கு தான் இன்னைக்கு சிபிஐ மூக்குல தூக்கி பஞ்சு அப்படியே அடைச்சிருக்கு, கொல்லாம அடைச்சிருக்கு. பார்த்துருவோமா? Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. 2022 ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு படிக்கிற புள்ள, 12வது நல்லா படிக்கிற புள்ள, ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி செத்து போச்சு. ஸ்கூலில் மருந்து குடித்து செத்து போச்சுன்னு வைங்களேன். அந்த புள்ள செத்து போனதுக்கு ஒரே காரணம், அந்த புள்ளைய கட்டாய மதமாற்றம் பண்ண சொன்னாங்க அந்த ஸ்கூலில் இருக்க சிஸ்டர். அங்கே தஞ்சாவூரில் மைக்கேல்பட்டின்ற ஊரில் புள்ள, அரியலூர் புள்ள, நல்லா படிக்கிற புள்ள, 12வது அங்கே படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த புள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீ கிறிஸ்டியனா மாறு. அந்த பொண்ணு ஒரு இந்து பொண்ணு பேரை சொல்லக்கூடாது, பொண்ணு போடக்கூடாது, சம்மந்தப்பட்டவங்க யாரையுமே காட்டக்கூடாது, இது சட்டம். ஏன் அதை சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி வர. அந்த நேரத்தில் அந்த புள்ள பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே இந்த புள்ளைய படாத பாடுபடுத்துனாங்க, பல நாள் டார்ச்சர் பண்ணாங்க, மதம் மாற சொல்லி. இதுக்கு நான் தான் சாட்சி. வாயால் சொல்லலை, ரூமர் சொல்லலை, ஏன் அட்மின் போட்டான்னு சொல்ல முடியாது, சோசியல் மீடியா பேஜில் சொல்லலை, அறிக்கையில் கையெழுத்து போட்டு அண்ணாமலைன்னு சொன்னார். அந்த புள்ள பேரை போட்டு, வயசை போட்டு, அவங்க அப்பா அம்மா பேரை போட்டு, எந்த ஊருன்னு போட்டு, எந்த ஸ்கூலுன்னு போட்டு, ஒட்டு மொத்தமாக அத்தனையும் ஒரு மைனர் பிள்ளைய என்னென்ன செஞ்சால் தப்பு அப்படின்னு சட்டம் சொல்லுதோ அது அத்தனையும் சட்டையே பண்ணாமல் சகட்டு மேனிக்கு போட்டாப்புல பண்ணாங்க. ஒரு வீடியோ, அதாவது அந்த பொண்ணு பேசுனதா ஒரு வீடியோ. என்னன்னா, ஆமாம் என்னை மதம் மாற சொன்னாங்க, என்னை அவங்க தான் இந்த மாதிரிலாம் பேச சொன்னாங்க, என்னை செய்ய சொன்னாங்க, நான் முடியாது அப்படி நின்ன உடனேயே என்னைய படாத பாடுபடுத்தி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாமல் நான் மருந்து குடித்து செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, மருந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வாக்குமூலம் வீடியோவில் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதில் எந்த ஒரு வார்த்தையும் மதம் அப்படின்ற ஒரு வார்த்தையே வரலையே. அப்போ நாங்கள் பார்த்ததெல்லாம் பொய்யா, நாங்கள் கேட்டதெல்லாம் பொய்யா? இதை தமிழக அரசு மூடி மறைக்குது. அந்த புள்ளைக்கு, அந்த புள்ள ஜனவரி 9ஆம் தேதி அந்த பாய்சனை சாப்பிட்டது, அது வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்த உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் 15ஆம் தேதி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 19ஆம் தேதி அந்த புள்ள இறந்துருச்சு. இறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைக்காக பாஜக முன்னெடுத்து ஒரு படிக்கிற புள்ள படிக்க முடியாமல் டார்ச்சர் பண்ணாங்க, அதனால செத்து போச்சு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணலை. அந்த புள்ளைய மதம் மாற சொன்னாங்க, மதம் மாற சொன்னாங்க. அது ஒரு கிறித்துவ பள்ளி. அந்த கிறித்துவ பள்ளியில் ஒரு இந்து பொண்ணை மதம் மாற சொன்னாங்க. அந்த பள்ளி முழுக்க இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி பாஜக 10 லட்ச ரூபா பணத்தை அந்த ஃபேமிலிக்கு கொடுத்தது. அது இல்லாமல் கோட்டத்தில், வள்ளுவர் கோட்டத்தில் கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணாங்க, பயங்கரமான போராட்டம் பண்ணாங்க, அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு ஆய்வு குழு ஒன்று அமைச்சாங்க பாஜகவுக்குள்ளேயே, என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ஆய்வு குழுவை போட்டு அதையும் பண்ணாங்க. ஒரு வீடியோவை எடுத்து, அந்த வீடியோ ஆஸ்பத்திரியில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ, அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி வீடியோ, அந்த வீடியோவை எடுத்து பொண்ணு பேச, ஆக்சுவலி அந்த பொண்ணோட அடையாளத்தை வெளியிலேயே சொல்லக்கூடாது, இது சட்டம் சொல்கிறது. சாதாரணமாக எவனா சொல்லி இதை செஞ்சிருந்தா பரவாயில்ல. எக்ஸ்ஐபிஎஸ் அந்த அறிக்கையில் அழகாக இருக்கும், எக்ஸ்ஐபிஎஸ் அவர் தான் இதையும் ஷேர் பண்ணியிருந்தாப்புல பண்ணி இதுதான் நடந்தது.
ஆனால் அந்த எஃப்ஐஆர் வந்ததுக்கப்புறம் அந்த மதம்ன்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லையே. அப்படின்னா இதில் ஏதோ ஒன்று மூடி மறைக்கிறாங்க. தமிழக அரசு இது வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணுது, எதையோ ஒன்று மறைக்க பார்க்குது. எங்களுக்கு என்கொயரி, நேர்மையான ஒரு விசாரணை வேணும். தமிழ்நாடு முழுக்க தஞ்சாவூரில் நடந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பத்து எரியிற அளவுக்கு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு அண்ணாமலை பயங்கரமாக பேசியிருந்தார். பல போராட்டங்களை முன்னெடுத்தார். அரசாங்கம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசாங்கம் வேலைன்னாரு. ஏன் அப்படின்னா அந்த கட்டாய மத மாற்றம் பண்ணதுனால தான் இப்போ ஒரு நல்ல வர வேண்டிய ஒரு பொண்ணு பாவம் செத்து போச்சு. உண்மையிலே அந்த ரீசன் நடந்திருந்தால் எல்லாரும் அண்ணாமலை அண்ணன் கூட நின்றுப்போம். ஆனால் அண்ணன் ஒரு வீடியோ எடுத்து போட்டார் இல்லையா, அந்த வீடியோவை தாண்டி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு வாக்குமூலத்தை எடுத்தார் நேரடியாக. எல்லா அது ப்ரொசீஜர், அது வாக்குமூலத்தை எடுத்தாங்க. அது மரண வாக்குமூலமாக மாறுன்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கல. புள்ள பொழைச்சிருந்தா எல்லாரும் நினச்சாங்க. அந்த பிள்ளைகிட்ட பேசுனாங்க. அந்த பிள்ளைய பெற்றவங்க அப்பயும் அந்த வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப்ஐஆரில் எதுவுமே வரலன்றது தான் கேள்வி. அதுக்கு அந்த ரவளை பிரியான்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் எஸ்பிஆர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பேட்டி சொல்லியிருக்காங்க. நாங்கள் எஃப்ஐஆர் போட்டது மேஜிஸ்ட்ரேட் எடுத்த வாக்குமூலத்தின்படியும் பேரண்ட்ஸு கொடுத்த வாக்குமூலத்தின்படியும் மற்றபடி விசாரித்தபடியும் தான் நாங்கள் அந்த எஃப்ஐஆர் போட்டோம். ஆனால் அவங்க யாருமே இது அந்த மத மாற்றத்தை பற்றி எங்கேயுமே அவங்க எங்களுக்கு எதையுமே சொல்லலை. சொல்லியிருந்தால் நாங்கள் அவசியம் சேர்த்துருவோம். பட் சொல்லாததை நாங்கள் எப்படி சேர்க்க முடியும்? அவங்க சொல்கிறத சேர்க்கவா இல்லை நீங்கள் சொல்கிறத சேர்க்கவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது யார் சொல்கிறத சேர்க்கறது? பாதிக்கப்பட்டவங்களா இல்லை அதை வச்சு எதையாச்சும் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களையா? அதில் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸு எனக்கு இதை வந்து இது பண்ணுங்க, சிபிசிஐடிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாற்ற சொன்னாங்க. அதுக்கு மதுரை ஹைகோர்ட்டு சிபிசிஐடிக்கு இல்லாமல் நேரடியாக சிபிஐக்கே மாற்றிருச்சு. சிபிஐயே விசாரிக்கட்டும், ஏன்னா இது பிரச்சனை வந்து உண்மையான பிரச்சனை என்னன்றது எங்களுக்கு தெரியணும். அதுக்கிடையில் அந்த ஸ்கூலில் இருந்த அந்த ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த டீச்சரு நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் மதம் மாற சொல்லி எதையுமே சொல்லலைங்க, தயவுசெய்து இந்த குற்றப்பத்திரிக்கையை எங்கள் மேலே இருக்கிறத ரத்து பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்கு இவங்க சொன்னாங்க சிபிஐ வரட்டும் விசாரிக்கட்டும். அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம். இது 2022 நடந்தது. இப்போ ரீசண்டாக நேற்று சிபிஐ ஒரு அந்த இதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க விசாரிச்சாங்க, கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ஆளுங்கள்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. சார் 140 பேர் ஆள், 200 பக்கம், ஒரு 7 பொருட்கள், ஏகப்பட்ட விசாரிச்சிருக்காங்க இந்த 2 வருஷத்தில். அவங்க தாக்கல் பண்ண ஒரு விஷயம், அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணது உண்மை. அந்த பொண்ணை படிக்கிற வேலையை விட்டுவிட்டு மற்ற வேலைகள் வாங்க சொன்னது உண்மை. ஆனால் மதமாற்றத்தினால அந்த புள்ள பாதிக்கப்படலை. அதுக்கான எந்த தடயமும் ஆதாரமும் இங்கே இல்லை. பட் அந்த பொண்ணை இவங்க படிக்கிறத தவிர மற்ற வேலையை பார்க்க சொன்னது உண்மை. அதை சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணை அதை அக்கௌண்ட்ஸ் பார்க்க சொல்கிறது, இந்த வேலைகளை பார்க்க சொல்கிறது, ஹாஸ்டல் வேலைகளை பார்க்க சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய அங்கே ஹாஸ்டலுக்குள்ளே அந்த வார்டனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க கொடுமைப்படுத்திருக்காங்க, அதில் மாற்று கத்தே கிடையாது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ அந்த வீடியோவை போட்டு மேஜிஸ்ட்ரேட் எடுத்தது பொய், அந்த எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொன்னது பொய், பத்திரிக்கையில் வந்தது பொய், நாங்கள் சொன்னது தான் நிஜம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் உட்காந்து அப்படியே அந்த ஆட்டுக்கூட்டத்தில் அப்படியே ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி ஓட்டிக்கிட்டு போனார்ல. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அன்னைக்கு உட்காந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இதனால தான் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னு கண்டுபிடின்னு சொன்னால் பரவாயில்ல, இதனால தான் நடந்துச்சு. அந்த ஸ்கூலை தூக்குன்ட்டாங்க. ஸ்கூலை மட்டும் தூக்க சொல்லலை, அந்த மைக்கேல் பட்டின்ற பேரையே வந்து மாற்ற சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்கூலோட பொழப்பே இதுதான். ஆனால் பேர் தான் மைக்கேல் பட்டியை தவிர ஊரில் இருக்கிறவங்க பாதி பேர் அந்த ஊர் பேருக்கு அவங்க பேருக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்க பூரா இவங்களா இருப்பாங்கன்னு அவங்க நினச்சாங்க. கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இந்துக்கள், முக்கால்வாசி பேர் இந்துக்கள். அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க, இந்த பாஜக காரங்களே எங்கள் பக்கத்தில் வரவிடாதீங்க, இவங்க ஊருக்குள்ளே கலவரம் பண்ணுறதுக்குனே கடந்து அலையிறாங்க. அது அவங்க கொண்டு போய் கொடுத்த இதெல்லாம் ரெக்கார்டு, ஆன் ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் அவ்வளோ தூரம் அவங்க சொல்லி அதை பற்றி எதையுமே இவங்க கவலைப்படல. இதுக்கு இதுதான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. தூக்கி கொண்டே உள்ள வைங்க, அந்த ஸ்கூலை மூடுங்க, ஊர் பேரை மாற்றுங்க, கிட்டத்தட்ட அப்படித்தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து மனசு உறுத்தணும்ல, ஐயோ தேவையில்லாமல்
தப்பாக பேசிட்டோம். ஒரு வேளை வேற ஏதாவது ட்ரிகர் ஆயிருந்தா இந்நேரத்துக்கு இந்த ஊர் தஞ்சாவூர் என்ன ஆயிருக்கும், தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும். ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு கலவரம் வந்திருந்தா நாங்க பேசுற தப்பு. கூட்டத்துக்கு போன அத்தனை பேரும் கோட்டத்தில் இருந்தாங்க பத்தியா, அத்தனை பேரும் கூப்பிட்டு வந்து அதான் குனிஞ்சு மன்னிப்பு கேட்கணும். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க செஞ்ச தப்பு. எவனாச்சும் ஒருத்தன் கேட்கட்டுமே, யாராச்சும் ஒருத்தர் கேட்கட்டுமே. அன்னைக்கு பேசுறப்ப மட்டும் வீர வசனம் பேசுனீங்களா இல்லையா? பண்ண வேண்டியது இன்னைக்கு கேட்க வேண்டியதானே. சிபிஐ சொல்லி, சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இதையும் சொல்லுவாங்க, ஸ்டாலின் சிபிஐ கரெக்ட் பண்ணிட்டாரு சொன்னாலும் சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும்? அப்படி சொன்னா அது வந்து அது ஐயாவுக்கு தான் ஆகுபாடும். இப்ப ஐயாவை கேட்கலாமா? ஐயா மோடி அவர்கள் ஸ்டாலினுக்கு மறைமுகமா உதவி பண்றாரு, அதுக்கு ஒரு போராட்டத்தை வள்ளுவ கூடத்தில் அனுமதிச்சிருங்களேன். ஏன் இப்ப தாராளமா செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்தே செய்வான். அது எப்படி மோடி ஐயா ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? சிபிஐ வந்து ஸ்டாலினை கண்டு பயப்படுது. சொல்லுங்க, எதையாச்சும் சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ணுங்கய்யா. தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலின் வந்து ஒரு சர்வாதிகாரியா இருக்காரு. அது சென்ட்ரல்ல இருக்க எந்த ஒரு ஏஜென்சி இங்க வந்து எதுவுமே பண்ண முடியல. சொல்லுங்களே பாப்போம். அப்படி ஏதாச்சும் பேசுங்கய்யா. ஏன் பேசாம இருக்கு? ரத்தம் கொதிச்சிருக்க வேண்டாமா? நீங்க தானே அடிச்சு சொன்னீங்க, இதுதான் நடந்துச்சு, இப்படித்தான் நடந்துச்சு. சிபிஐ போய் சொல்லுது, சொல்லுங்களேன். சிபிஐ ஏன் பயப்படுது? ஒரு வாயை திறக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஏன் திறக்க மாட்டாங்கன்னா இதுதான் வேலை. ஒன்றும் இல்லை. வடநாட்டில் ஒரு சம்பவம். ஒரு ஸ்கூலு, ஒரு சின்ன பையன், 7வது படிக்கிற பையன். அந்த பையனை இவன் மதமாற்றம் பண்ணுறான்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் ஸ்கூலை விட்டு தூக்க பார்த்துருக்காரு. அவங்க அம்மா வந்திருக்காங்க. ஏங்க? இல்லைங்க, அவன் அப்படி தாங்க பண்ணுறான். 7 வயசு. சின்ன பையன்யா, 7 வயசு பண்ணையா, அவனுக்கு நான் இல்லை எதையுமே சொல்லி கொடுக்கலையா, எதுவாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு தாடியா வரும். இப்போ என்னங்க அப்படின்னா, இல்லை அவன் ஸ்கூலுக்கு கறி கொண்டு வரேன். அப்படி கறி கொண்டு வரவே கன்ஃபார்மாக அப்படிப்பட்ட ஆளாக தாங்க இருப்பான். இது ஒரு புனிதமான பூமி. இந்த பூமியில் கறி சாப்பிட்றவன்லாம் பார்த்தா அப்போ நாங்கள் என்ன அப்படித்தான் நாங்கள் நினைப்போம். அவன் அப்படித்தான்ப்பா அப்படிங்கிறாங்க. 7வது படிக்கிற பையனை பார்த்து. இது பரவாயில்ல. ஒரு பையன் 12வது படிக்கிற பையன் காருக்குள்ளே மாடை கடத்திட்டு போகிறான்னு சொல்லி பின்னாடியே விரட்டி ஒரு 15 கிலோமீட்டர் போயிட்டு துப்பாக்கியால் சுட்டு அவனை கொன்னுட்டாங்க. அவனை காருக்குள்ளே வச்சே கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சாரி பாஸ், தப்பா சுட்டுட்டேன், செத்துட்டியா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம அண்ணன் இங்கே ஒரு இராணுவ வீரருக்கு இடையில ஒரு பிரச்சனை, அது ஏதோ குடும்ப பிரச்சனை. அவர் ஏதோ லீவுக்கோ எதுக்கோ வந்திருக்காப்புல, வந்ததில் அவங்களுக்குள்ள சண்டையாகி சம்பவம் ஆகி போச்சு. இது ஒரு இராணுவ வீரரை வந்து திமுககாரையும் போட்டாங்க கணக்கு. அப்படி அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு தேவை எங்கேயாச்சும் எதையாச்சும் நம்ம கிளப்பி ஒன்று, ஏதாச்சும் ஒன்று பேசி அடக்க முடியாத ஏதாச்சும் எங்கேயா பற்ற வச்சு பத்திக்கிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி கொண்டு போவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளும் உண்மையிலேயே எதையாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் துடிக்கிறாங்க. ஆனால் இங்கே முடிச்சு விட்டுறாங்க. இவங்க என்னதான் வந்து அதை இழுத்து போட்டாலும் அதை அறுத்து விட்டுறாங்கன்னு வைங்கள. இதெல்லாம் இங்கே வேகாதுன்ட்டு. இப்போ கேள்வி ஒன்று தான், உண்மையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி போராடுறது தப்பு இல்லை. உண்மை இதுதான் சொல்லி ஒரு பொய்யை சொல்லி வச்சு கலவரத்தை உண்டு பண்ணி நல்லா இருக்கிற ஊருக்குள்ளே எதையாச்சும் பண்ணி அதை பிரித்து ஒன்றும் இல்லாமல் சுடுகாட ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ இவங்களை சொல்லலாமா சொல்லக்கூடாது? அவ்வளவு தைரியமாக உட்காந்து கூட்டத்தை போட்டு கத்திக்கிட்டு கிடந்தாங்களே, இப்போ அத்தனை பேரையும் உள்ள தள்ளுறது சரியா தப்பா? நார்மலாக கேட்குறோம். இதே ஒருத்தன் எவனாச்சும் ஒருத்தன் மூஞ்சி பேர் தெரியாத ஒருத்தன் ஏதாச்சும் ஒன்று யாரையாச்சும் பற்றி தப்பாக சொல்கிறான்னு வச்சுக்குவோமே. இப்போ ஒன்றும் இல்லை, புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. இது ஐயா மோடி வேணும்னே இராணுவ வீரரை பழி கொடுத்துட்டாரு, பழிகடை ஆக்கிட்டாரு. இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாட்டை வெட்டுற மாதிரி இந்த 40 பேரை அவரோட ஆட்சி கையை வச்சுக்கிறதுக்காக அவர் பெருமை பேசுறதுக்காக 40 பேரை சாவடிச்சிட்டாருன்னு ஒருத்தன் சொன்னான். ஒத்துக்குவியலா? அதை ஒத்துக்க மாட்டீங்களா? அப்போ இதை மட்டும் எப்படியா ஒத்துக்குவாங்க? எல்லாம் ஒன்று தான். வெளியில் நடந்தான்னா உள்ளே நடந்தான்னு அப்படி பண்ணவன் எல்லாரும் தப்பு தானே. அப்படி சொன்னாலும் தப்பு தான். சொன்னாலே தப்புன்றப்ப சொன்னவங்கள சொன்னதோட விட்டாங்களா என்ன? எல்லாரையும், அதாவது ஆட்சியில் மேஜிஸ்ட்ரேட் முதற்கொண்டு, எஸ்பி முதற்கொண்டு, முதல்வர் முதற்கொண்டு அத்தனை பேரையும் இவங்க ஃப்ராடு, இவங்க அத்தனை பேர் கலவரக்காரங்க சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு அவங்கள என்ன பண்ணலாம்? நியாயமாக நீங்களே வந்து என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க. நியாயமாக என்ன பண்ணணுமோ
வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மேலே ஒன்று வேணாம் கீழே ஒன்று வேணாம். அண்ணாமலை சொல்லுவார்ல, நான் கொஞ்சம் இந்த பக்கமும் அந்த பக்கமாக இருக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பேன். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பண்ணுங்கன்றோம். அதை பண்ணீங்கன்னாத்தான் அடங்குவாங்க. இல்லைன்னா என்ன பண்ண சும்மா பேசிட்டு மறந்துட்டு போயிடுவாங்க. யார் நம்ம அன்னன்னைக்கு பேசுறது அன்னன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. பேசுறதோட முடிகிற காரியம் கிடையாது. அன்னைக்கு பேசுனது வேற எங்கேயாவது ஃபயர் ஆயிருந்துச்சுன்னா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அது பிரச்சனை. இவங்களை எப்படியே விடுறதா இல்லை ஏதாச்சும் அரசு மரியாதை பண்ணால் சரியாக வருமானதை நீங்களே சொல்லுங்கள். நன்றி. Taste the Daily.